எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். நான் சசிகுமார் சார் சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவ்யூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷம் கழித்து தற்செயலாக அப்படி பார்க்குறேன், ப்ரிவ்யூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்கார்ந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோடு சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழித்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்குறது, அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு வந்து பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் அஜய், அப்புறம் கருணாசனை எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல மொதல் என்ன நடிக்க வச்சுருக்காங்கன்னு, இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன். இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியை விட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.